இது வந்து 5th ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 1லேருந்து 4 வரைக்கும் ரீசெண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் MySQL கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, தேர் இஸ் அ டேபிள் கஸ்டமர், தேர் இஸ் அ டேபிள் ப்ராடக்ட், தேர் இஸ் அ டேபிள் ஆர்டர்ஸ். ஸோ கஸ்டமர் டேபிள் வந்து ஐடி, நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். ப்ராடக்ட்ஸில் வந்து ஐடி, நேம், ப்ரைஸு, குவான்டிட்டி. ஆர்டர்ஸில் வந்து ஐடி, கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம என்ன வந்து ஃபில்டர் பண்ணணும்னா, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை த கஸ்டமர். ஸோ டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை த கஸ்டமர் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதை வந்து நம்ம மணி ஸ்பெண்டுன்னு நம்ம வச்சுக்கணும். பட் என்ன கண்டிஷன்னா, ஒன்லி தோஸ் கஸ்டமர் ஹூ மேட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ கஸ்டமர் யார் வந்து அபவ் 2 பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம ரிசல்ட்டில் ஷோ பண்ணணும். அண்ட் தென் ஷார்ட்டிங் வந்து மணி ஸ்பெண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட்டிங் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர், ப்ராடக்ட்டு, ஆர்டர்ஸ் 3 டேபிள் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், நேமு, ப்ரைஸு, குவான்டிட்டி, கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி அண்ட் தென் குவான்டிட்டி. இதில் வந்து ஆர்டர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு டைம் 2 டைம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் 1 வந்து ஒரு டைம், கஸ்டமர் 3 வந்து ஒரு டைம். ஸோ நம்ம வந்து கஸ்டமர் 2 மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். கஸ்டமர் 2ஓட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இதுக்கான குறி வந்து செலக்ட் ஃபர்ஸ்ட் நேமு, கமா சம் ஆஃப் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸு ஆஸ் இதை வந்து மணி ஸ்பெண்டு ஃப்ரம் எந்த டேபிளில் இருந்து, கஸ்டமர் டேபிளில். இந்த கஸ்டமர் டேபிளுக்கு வந்து ஜாயின்ஸில் வந்து கஸ்டமர் நேம் வந்து சி. ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கஸ்டமர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ சி டாட் ஃபஸ்ட் நேம், ஓகேவா. அண்ட் தென் ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஜாயின்ஸு ஆர்டர்ஸ் இது வந்து ஓ ஆன் சி டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஓ டாட் சிஐடி கஸ்டமர் ஐடி. அண்ட் தென் அகைன் வந்து ஜாயின்ஸு, ஓகேவா. ப்ராடக்ட்ஸ் டேபிளில் வந்து பி, ப்ராடக்ட்ஸ் டேபிளோட நேம் வந்து பி ஆனு பி ஓ டாட் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு பி டாட் ஐடி, ஓகேவா. இப்போ இதில் வந்து நான் சம் வந்து எதுலேருந்து குவான்டிட்டி எடுக்கிறோம். ஸோ குவான்டிட்டி வந்து ஆர்டர்ஸ் டேபிள்லேருந்து நான் எடுக்கிறேன், ஓகேவா. அதனால் ஓ டாட் குவான்டிட்டி ஐடி அண்ட் தென் குவான்டிட்டி அண்ட் தென் ப்ரைஸ் வந்து எதுலேருந்து எடுக்கிறேன், கஸ்டமர் ப்ராடக்ட் டேபிள்லேருந்து. ஸோ பி டாட் ப்ரைஸ். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து இதை குரூப் பை யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்கே வந்து 2 இருக்கிறனால நம்ம குரூப் பை, இந்த குரூப் பை போட்டோம்னாலே எவ்வளோ பேர் அதிகமாக இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ குரூப் பை சி டாட் ஐடி கமா சி டாட் ஃபர்ஸ்ட் நேம். இப்போ நான் கவுண்ட் எடுக்கணும். ஹேவிங், ஸோ வெயிட், இதை வந்து இங்கே வச்சுக்கோம். இப்போ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் கவுண்ட் எடுக்கிறேன். கவுண்ட்டு ஆர்டர் டேபிளில் இருக்கிற ஐடியை மட்டும் நான் எடுக்கிறேன். அது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ ஆர்டர் பை மணி அண்டர்ஸ்கோர் ஸ்பெண்ட் டிசெண்டிங். ஸோ இப்போ குறியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து மணி ஸ்பெண்ட் எப்படி எடுக்கிறோன்னு. இப்போ மணி ஸ்பெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆர்டர் ஐடியில் இருக்கிற இந்த கஸ்டமர் ஐடி, ஓகேவா, இது வந்து சிஐடின்னு வரும். ஆர்டர் டேபிளில் இருக்க கஸ்டமர் ஐடி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும், ஓகேவா. இதோட கவுண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணனாலே நமக்கு வந்து எது வந்து மோர் தென் 2 இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இது மட்டும்தான் நமக்கு வந்து மோர் தென் 2 இருக்குது. இந்த கஸ்டமர் 2ங்கிறவங்க தான் மோர் தென் 2 இருக்குது. ப்ளஸ் வந்து இதோட வந்து டோட்டல் என்ன, ஆல்ரெடி வந்து குவான்டிட்டி வந்து இங்கே வந்து 2, இது வந்து தேர்டு
ப்ராடக்ட் 3 வந்து 2 வாட்டி வாங்கியிருக்கான். ஸோ 2 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 200. அண்ட் தென் இது வந்து 2 ப்ராடக்ட் 1 வந்து வாங்கியிருக்கான். ப்ராடக்ட் 1 வாங்கியிருக்கிறப்போ 1 இன்ட்டு 400 ஈக்குவல் டு 400. ஸோ இதை வந்து நம்ம குரூப் பை பண்ணியிருக்கோம். ஓகே, குரூப் பை பண்ணிவிட்டு அண்ட் தென் இதையும் நம்ம வந்து கவுண்ட்டை எடுத்து அது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம்.